விஜய் நடத்திய கரூர் கூட்டத்துல 41 பேர் இறந்திருந்தாங்க. இப்போ சேலம் கூட்டத்திலயுமே சூரஜ் என்ற வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நபர் இறந்திருக்கிறார். அவர் மட்டுமே அந்த குடும்பத்தை சுமந்து இருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய இறப்பு என்பது அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் பார்க்கப்படுது. ஆனா போலீஸ் இந்த விவகாரத்துல இது ஒரு மர்ம சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இதை வந்து ஒரு மர்ம சாவு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க? அதை பற்றி கொஞ்சம் உங்களுடைய பார்வை என்ன? விஜய் கலந்து கொள்கிற எல்லா கூட்டங்களிலும் இது போன்ற அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. விஜய் இதற்காக ஏதாவது ஒரு கவனத்தை கூடுதலாக செலுத்துகிறாரா என்று கேட்டால், எந்த இடத்திலும் கூடுதல் கவனத்தை இதற்காக அவர் செலுத்துவதில்லை. அவரை பார்க்க வருகிற ரசிகர்கள், அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள், இவர்களுடைய உடைமைகளை பாதுகாக்கவில்லை என்று சொன்னாலும் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் அல்லவா? அதற்கான எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் தான் எல்லா கூட்டத்தையுமே அவர்கள் நடத்துகிறார்கள். அதனால்தான் இப்படிப்பட்ட அசம்பாவித சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்ப இந்த வடமாநிலத்தை சேர்ந்த இளைஞன் சூரஜ் பிழைப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தவர். அவர் விஜயினுடைய படங்களை தொடர்ச்சியாக பார்த்து ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் இங்கே வருகிறார், அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துக்காக அந்த நிகழ்விலே பங்கேற்கிறார். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்து போகிறார். இதற்கு முக்கியமான காரணங்களாக 2 செய்திகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்த நேரத்தில் அந்த கூட்டத்தை நடத்தினார்கள். மாலை நேரத்தில் அந்த கூட்டத்தை நடத்தவில்லை, அல்லது காலை நேரத்தில் அந்த கூட்டத்தை நடத்தவில்லை. அதிகபட்சமான வெப்பநிலை இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த கூட்டத்தை நடத்தினாங்கன்னு. இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்தை போலீஸ் தான் கொடுத்ததுன்னு சொல்லி விஜய் தரப்புல இருந்து சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களில் பேசுபவர்கள் தொடர்ச்சியாக பேசினாங்க. ஆனா உண்மை சரிபார்க்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய அமைப்பு இன்றைக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கடிதத்தையே எடுத்து வெளியிடுறாங்க. அந்த கடிதத்துல எந்த நேரத்தை குறிப்பிட்டு அனுமதி கேட்கிறார்களோ அந்த நேரத்தை காவல்துறை ஒதுக்கி இருக்கு. இப்ப இதே ஒருவேளை காவல்துறையாக இந்த நேரத்தை ஒதுக்கி இருந்தால் இது இந்த குற்றச்சாட்டு வைக்கிறது ஏற்புடையதாக இருக்கும். ஆனா காவல்துறை ஒதுக்கிய நேரம் அல்ல இந்த நேரம். அனுமதியை கேட்டு விஜயினுடைய கட்சியை சார்ந்த மாவட்ட நிர்வாகி கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் அவர்கள் கேட்ட நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். இப்போ நேரத்தை கேட்டது யாரு? நீங்க. ஆனா பழியை தூக்கி போலீஸ் தரப்புல வைக்கிறீங்க. ஒண்ணு. இன்னொன்று, இந்த மரணத்துக்கு எந்த சலனமும் இல்லாமல் விஜய் நகர்ந்து போகிறார். குறைந்தபட்ச இரங்கல் தெரிவிக்க கூட இல்ல. இது குறித்து ஏதாவது வருத்தத்தை அந்த கட்சியின் சார்பில் தெரிவிச்சாங்களான்னா அதுவுமே இல்ல. வெறுமனே ஒரு 5 லட்சம் ரூபாயை கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்போடு அப்படியே நின்று விட்டது. இதற்கு அடுத்த கட்டமாக விஜய் கட்சியை சார்ந்த பிரதான நிர்வாகி ஒருவர் என்ன சொல்றாருன்னா, மாரடைப்பின் காரணமாக இறந்து போறாரு. இதற்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. ஆனா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்க, அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தார், அவருக்கு எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்ல, மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கூடான சூழல்களும் அவர் இடத்துல இல்ல, அவர் ஒரு இளைஞர், அதெல்லாம் இல்லைன்றாங்க. இப்ப இதை யார் முடிவு செய்யணும்னா, காவல்துறை தரப்பில் குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அதன் பிறகு போஸ்ட்மார்ட்டம். அந்த போஸ்ட்மார்ட்டத்துல தெரிய போது எந்த மாதிரியான நெருக்கடியினால அவருக்கு அந்த மாரடைப்பு வந்ததுன்னு சொல்லி. இப்ப இதெல்லாம் தெரிவதற்கு முன்பாகவே அவர் மாரடைப்பால் தான் இறந்து போனார் அப்படின்னா, ஏன் கூட்ட நெரிசலில் கூட மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அல்லவா? இது ஏன் நீங்க கூட்ட நெரிசல்னு கருதாம வெறும் மாரடைப்புன்னு கருதுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எனவே காவல்துறை தரப்புல இது சந்தேகத்துக்குரிய மரணம், என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியல, என்ன நடந்திருக்குன்றத ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. காவல்துறை அப்படித்தான் அதை ஃபைல் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல இதுதான் காரணம்னு காவல்துறை சொல்லிட முடியாது. காவல்துறைக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்பேஸ் தேவைப்படுது. அந்த விசாரணையை அவர்கள் துவங்கியதற்கு பிறகுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் உடல் கூறாய்வுலாம் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு மருத்துவர்கள் சொல்லுவாங்க என்ன மாதிரியான மரணமாக இந்த மரணம் அமைந்திருக்கிறதுன்னு சொல்லி. எனவே சந்தேகத்திற்குரிய சாவுன்னு ஒரு வழக்கமான நடைமுறையைத்தான் காவல்துறை பின்பற்றி இருக்கிறதே தவிர, இதுல புதிதாக காவல்துறைக்கு வேற ஏதாவது உள்நோக்கம் கொண்டோ அல்லது காவல்துறை இந்த காரணத்தை வைத்து விஜயை கைது செய்திடலாம், இல்ல விஜய் மீது புகார் வச்சிடலாம், விஜய் மீது குற்றச்சாட்டுகளை அடிக்கிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இதை செய்யல. ஒரு வழக்கமான நடவடிக்கையாகத்தான் இந்த நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எந்த ஒரு விஷயத்திற்குமே விஜய் பொறுப்பேற்காமல் போவதை பார்க்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப வடமாநில இளைஞர் எப்படி வந்தார், அது எப்படி வடமாநில இளைஞர் வர முடியும் அப்படின்லாம் ஒரு அவதூறை பரப்புனாங்க. ஆனா அந்த வடமாநில இளைஞர் புசியானதுக்கு மிக நெருக்கமாக எடுக்கப்பட்ட செல்ஃபி என்பது வைரலா பரவி இன்னைக்கு அந்த ஒரு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. தொடர்ச்சியான வதந்திகள், தங்களுடைய தலைவன் விஜயை காப்பாற்ற வேண்டும் என்று கரூர்ல இதே மாதிரிதான் பண்ணாங்க.
மாநாட்டுக்கு வர இருந்த ஒரு 6 பேர்கிட்ட இறந்து போனாங்க. அவங்களுக்கும் இதே தான் பண்ணாங்க. இப்போ சேலத்திலும் இதே தான் பண்றாங்க. ஏன் இப்படியான நடவடிக்கை தாவேகா தொடர்ச்சியா பண்ணுது? ஒரு குறைந்தபட்ச பொறுப்பேற்பு அப்படின்றது விஜயும் ஏற்க மாட்டார். விஜயுடைய கட்சியினர் வந்துட்டு தொடர்ச்சியாக அடுத்தவர்கள் மீது அது பழியை போட்டு திட்டமிட்டு இவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போயிடுறத எப்படி பார்ப்பது? பொதுவாக நீங்க அரசியல் பொது வாழ்வு என்பதே சுகதுக்கங்களில் பங்கெடுப்பதுதான் பிரதானம். அதன் பிறகுதான் நீங்க மக்களுக்கு என்னவாக நிக்கிறீங்கன்றது. ஒரு கட்சியில இருக்கிற நிர்வாகி அதிகபட்சமா என்ன தெரியுமா சார் எதிர்பார்க்கிறது? ஒரு கட்சியினுடைய தலைவன் அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாரை நம்பி களத்திலே நிற்கிறார்களோ, எல்லா கட்சியும் தலைவர்கள நம்பி நிக்கிறது இல்ல. மாவட்ட செயலாளர்களுக்காக ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கட்சியினுடைய பல்வேறு படிநிலையில் இருப்பவர்களுக்காக ஒரு கூட்டம் இருக்கும். யாருக்காக அரசியல் களத்தில் நிற்கிறார்களோ, யாரை முன்னிறுத்தி யாருக்காக பின் நிற்கிறார்களோ, அவர்கள் இல்லத்தினுடைய துக்கத்துல பங்கேற்கணும். இறந்து விட்டா ஒரு மாலை எடுத்துட்டு என் தலைவர் வரணும், என் கட்சி மாவட்ட செயலாளர் வரணும், எங்க எம்எல்ஏ வரணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. அதே மாரி திருமணமோ அல்லது சுப நிகழ்ச்சிகளோ நடந்தா வரணும்ன்றது ஒரு எதிர்பார்ப்பு. இது ஒரு அடிப்படையான தொண்டனினுடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும். ஏன் தலைவர்கள் தலைமையில திருமணம்? யோசிச்சு பார்க்கணும்ல. வீட்ல ஆளே இல்லையா? அவங்க வீட்ல பெரியவங்க இல்லையா? ஆனா என் தலைவர் வந்து திருமணத்தை என் புள்ளைக்கு நடத்தி வைக்கணும்ன்றது இருக்குல்ல. இது ஒரு தொண்டனுடைய எதிர்பார்ப்பு. அப்போ தொண்டர்களினுடைய மனம் அறிந்து அவர்களினுடைய சுகதுக்கத்தில் பங்கெடுக்க வேண்டும்ங்கிறது அரசியலில் ஒரு உயரிய மாண்பு. அந்த மாண்பை கூட குறைந்தபட்சம் கடைபிடிக்கிறது இல்ல விஜயினுடைய தரப்புல இருக்கிற யாருமே. ஒரு மரணம் நிகழ்கிறது. நீங்க இந்த மரணம் ஏன் நிகழ்ந்ததுன்னு என்னைக்காவது சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறீங்களா? தொடர்ச்சியாக நடக்குதுல்ல. இது ஒன்றல்ல, இரண்டல்ல. இத்தனை சம்பவங்கள் அரங்கேறிடுச்சு. நீங்க பஸ்ல போகும்போது உங்க வீலுக்கு அடியில போறாங்க அந்த பசங்க. கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒரு தரப்பு இறந்து போறாங்க. இன்னைக்கு உங்கள பார்க்க வந்த வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு தம்பி அவர் இறந்து போறாரு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இது எங்கேயாவது ஒரு இடத்துல உங்க நிர்வாகிகளோட விஜய் உட்கார்ந்து ஒரு நாளாவது பேசி இருக்கிறாரா? தன்னுடைய நிர்வாகிகள அழைச்சு, "ஏன்பா இந்த மாரி நடந்துட்டு இருக்கு?" மத்த கட்சிகளும் நடத்துறாங்க. போற இடங்களில் எல்லாம் மாநாடு போல கூட்டத்தை கூட்டுகிறார் உதயநிதி ஸ்டாலின். போகிற இடங்களில் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் திரளுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுகிற போது. ஆனா அங்கெல்லாம் அந்த அசம்பாவிதங்கள் நடக்கிறது இல்லையே. ஏன் அப்ப அந்த திட்டமிடலோடு நடக்கிற போது அந்த அசம்பாவிதங்கள் நடக்கிறது இல்லன்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கூட்டத்துக்காக உருவாக்கப்படுது. இங்க தான் உட்காரணும், இப்படிதான் தண்ணீர் குடுக்கணும், ஒரு பொது ஒழுங்கு கடைபிடிக்கணும், இந்த மாதிரியான வாலண்டியர்ஸ்லாம் இருக்கணும். இப்ப விஜய் தரப்புல அது மிஸ் ஆகுது. அது குறித்து கவனத்தை விஜய் ஒருபோதும் செலுத்துவதே இல்லை. அத செலுத்த தவறியது மட்டுமல்ல, இந்த மரணங்கள் நிகழ்கிற போது அதற்கு பொறுப்பேற்காம போறது இருக்குல்ல, இது ஒரு அயோக்கியத்தனமான நடவடிக்கை. எங்கேயோ யாரோ ஏதோ செய்தது போலவும், அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கூட்டத்த நீங்க தானே சார் வந்து பேசுனீங்க. தமிழ்நாடு என்னுடைய வீடு. அவர் பேசினது அப்படிதான் பேசினார். 8,00,00,000 மக்களும் என்னுடைய உறவினர்கள் அப்படின்றார்ல. அப்ப தமிழ்நாடு உங்களுடைய வீடு. உங்க வீட்ல உங்க அப்பாவோ இல்ல வேற யாரோ ஒருவர் செத்துட்டா இப்படிதான் இருப்பீங்களான்னு கேட்கணும். அவரை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். அவங்க அப்பா 100 ஆண்டுகள் நலமோடு வாழட்டும். எனக்கும் மிக மரியாதைக்குரிய நபராக இருந்தவர் தான் எஸ். ஏ. சந்திரசேகர். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. அவர் மீது இப்போதும் எனக்கு இருக்கிற அன்பு குறையவில்லை. ஆனா, உங்க வீட்ல ஒரு ஆளாக இருந்து இந்த மரணங்கள் நிகழ்ந்திருந்தா, விஜய் இப்படிதான் கனத்த அமைதியோடு இருப்பாரா? இப்படித்தான் கடந்து போவாரா? இப்படித்தான் பொறுப்பேற்காமல் இருப்பாரா? அப்போ உங்கள் வீட்டு உயிர்கள் எல்லாம் உயிர் மத்ததெல்லாம் என்னவாக இருக்குன்னு கேட்க வேண்டியிருக்குல்ல. அப்ப ஏன் இவ்வளவு ஒரு ஒரு மோசமான நடவடிக்கைகள்ல நீங்க ஈடுபடுறீங்க? அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அந்த வார்த்தையே வரல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நகர்வை விஜய் இந்த விவகாரங்கள்ல முன்னெடுக்கிறார். குறைந்தபட்சம் நேர்ல போய் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல், இல்ல அந்த குடும்பத்தினருக்கு என்ன செய்ய முடியுமோ அத செய்து குடுக்குறேன். நீங்க தான் ஆறுதல் சொல்வதற்கே பனையூர் பங்களாக்கள்ல வர சொல்றீங்க. ஈசியா இருக்குல்ல படையெடுத்து. இப்ப சூரஜோட குடும்பம் எங்கிருந்து புறப்பட்டு வரணும்? பனையூருக்கு புறப்பட்டு வரணும் இப்போ. பனையூர்ல வந்து இவர்கிட்ட ஆறுதல வாங்கிட்டு, இவர் குடுக்குற பணத்த வாங்கிட்டு போணுமா? அப்போ விஜய்க்கு எந்த விதமான பொறுப்புணர்வும் இல்லை என்பதை விஜய் தொடர்ச்சியாக உணர்த்திக் கொண்டே இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுல ஒரு செய்தி இருக்கு. விஜய் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தி இருக்கு. குறைந்தபட்சம் தன்னுடைய கூட்டத்துக்கு வந்திருப்பவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தாலோ, காயமடைந்தாலோ பொறுப்பேற்காத விஜய், நாளை ஆட்சி அதிகாரத்துக்கு ஒருவேளை நாளை ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாரேயானால், அவர் என்ன மாதிரியான அதிகாரத்தை கொண்டு செலுத்துவார்? அவர் எப்படிப்பட்ட ஆட்சியை கொண்டு செலுத்துவார்? எல்லா விவகாரங்களும் இப்படியே மௌனமாக இருந்தால், தமிழ்நாடு எந்த நிலைக்கு போகும்? இதையெல்லாம் யோசிச்சு விஜய் வரணுமா வேணாமான்றத விஜயினுடைய கட்சியினரே முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டு மக்கள் இல்ல. விஜய் கட்சியினர் இத முடிவு பண்ணணும்.
இந்த கரூரை பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஸ்டாம்பேட், அது ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கூட்ட நெரிசல் என்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல உருவாகி இப்படி பேர் இறந்து விட்டார்கள் அப்படின்றதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு பார்வை. ஆனா இத அப்படி பார்க்க முடியுமா? ஏன்னா சேலம் கூட்டத்திற்கு முன்பாக விஜய்க்காக 3 மணி நேரம் நிப்பியா? வெயில் இல்லாம வெயில் அடிச்சாலும் நீ வந்து நிற்பியா? தண்ணி குடிக்காம நிற்பியா? அப்படியெல்லாம் வீடியோ காட்சிகள் எல்லாம் நாங்க முன்னேற்பாடு எப்படி பண்றோம் அப்படின்றதெல்லாம் காட்டுனாங்க. அது ஒரு சின்ன ஒரு மைதானம். நிர்வாகிகள் சந்திப்பு மட்டும்தான். 5000 பேர் தான் கலந்துக்கிருவாங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளரே வந்துட்டு எங்களுக்கு கண்டிஷன் போட்டதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. நாங்க பின்பற்றுறோம் அப்படிலாம் சொன்னாரு. அந்த 5000 பேருக்கு ஒரு பந்தலை அமைத்திருந்தால், இந்த வெயிலின் தாக்கம் இல்லாம போயிருக்கும் அப்படின்றது இன்னைக்கு ஒரு பார்வையா வைக்கப்படுது. விஜய் கிட்ட காசு இல்லாமயா இருக்கு. காசு என்னங்க காசு அப்படிலாம் சொல்றாரு. தன்னுடைய நிர்வாகிகள் வருவதற்கு பொதுமக்கள விட்டுருங்க. அந்த நிர்வாகிகள் வருவதற்கு ஒரு குடிதண்ணீர் ஏற்பாடு, ஒரு பந்தலை கூட அவரு போடல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? சார் முதல்ல இப்படி ஒரு கூட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே அவர்கள் திட்டமிடுகிறார்கள் இல்லையா? நீங்க காவல்துறையிட்ட போய் அனுமதி கேட்கிறீங்க. காவல்துறை சில வழிகாட்டு நெறிமுறைகளை உங்களுக்கு சொல்றாங்க. அப்ப 5000 பேர் நிர்வாகிகள் சந்திப்புன்றீங்க. உண்மையிலேயே 5000 பேர் மட்டும் தான் நேத்து வந்தாங்களா? எந்த அடிப்படையில அந்த மெஷர்மென்ட் ஸ்கேல நீங்க பிக்ஸ் பண்ணீங்க? 5000 பேர் வந்திருக்காங்க இல்லையா? சரி. நான் விஜயினுடைய குற்றை சரின்னே ஒத்துக்கிறேன். 5000 பேர நீங்க எப்படி மானிட்டர் பண்ணீங்க? 5000 பேருக்கு என்ன இன்விடேஷன் நீங்க அனுப்பிச்சீங்க? இப்ப இளைஞரணி பாசறை கூட்டங்கள உதயநிதி ஸ்டாலின் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வர்றாரு. மாவட்டத்திலிருந்து கிளைக்கழகம் வர, வட்ட வார்டு வரைக்கும் இளைஞரணி நிர்வாகிகள், துணை அமைப்பாளர்கள், அமைப்பாளர்களுக்கு கடிதம் அனுப்புறாங்க. அப்போ ஒரு எண்ணிக்கை அவங்களுக்கு கிடைச்சிருது. இத்தனை பேர் தான் கலந்துக்க போறாங்க அப்படின்றது. கூடுதலாக சிறப்பு அழைப்பாளர் வந்தா இவ்வளவு பேரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அவங்க மட்டும் தான் அங்க அகாமடேட் பண்ண முடியும். ஏனையவர்கள அகாமடேட் பண்றது இல்ல. சார் இப்போ முன்னாடி மாரிலாம் இல்ல சார். 4000 பேர் உட்கார்ற திருமண மண்டபங்களே வந்துருச்சு. நீங்க வெளியில எல்லாம் போக தேவையில்ல. 3000 பேர், 4000 பேர் உட்கார்ற திருமண மண்டபங்கள்லாம் வந்துச்சு. இல்லன்னு சொன்னா சேலத்துல எவ்வளவோ இடங்கள் இருக்கு. இடமா பஞ்சம் சேலத்துல? 8 வழிச்சாலை போடுறதுக்கே இடம் தயாரா இருக்கு சேலத்துலங்கிறப்போ, இந்த மாதிரியான கூட்டங்கள் நடத்துவதற்கு சேலத்துல இடம் இல்லாம போகுமா? அப்ப நீங்க ஒரு இடத்த தேர்வு பண்ணி 5000 பேருக்கு அழைப்பிதழ் அனுப்பி, இந்த 5000 பேர் தான் வரப்போறாங்கன்னு உறுதி செஞ்சு, டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. கியூஆர் கோடு குடுத்து ஸ்கேன் பண்ணி அந்த 5000 பேர் மட்டும் தான் உள்ள அனுமதி. ஏனையோர் அனுமதி இல்ல அப்படின்னு நீங்க ஸ்ட்ரிக்ட்டா சொன்னா, ஏன் இது நடக்க போகுது? ஒரு நல்ல சேர் போட்டு, ஆறாமர உட்கார வைத்து, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் பாட்டில்கள் அல்லது உணவு பொட்டலங்கள் இது எல்லாத்தையும் குடுத்து, ஒரு கூட்டத்த நடத்துறதுல என்ன சிரமம் இருக்குன்னு கேட்கிறேன். ஏன் விஜய பார்ப்பவர்கள் நின்றுகிட்டே தான் இருக்கணுமா? உட்காரவே கூடாதா? விஜய் என்ன அவ்வளவு பெரிய பரமபிதாவா? வானத்திலிருந்து குதித்து வந்துட்டாரா? விஜய பார்க்கிறவங்க நின்னுகிட்டே தான் சாமி கும்பிடுற மாரி கும்பிடணுமா? விஜய் கீழ யாரையுமே உட்கார வைக்க மாட்டாரா நாற்காலியில? அது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அப்ப ஏன் இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ளேயே நீங்க இருக்கீங்க? என்ன காரணம்? அப்போ உங்களுக்கு வந்து இந்த மக்கள் குறித்த எந்த கவலையும் இல்ல. வழிகாட்டு நெறிமுறைய காவல்துறை ஏன் சொல்றாங்க? நீங்க நெறைய கூட்டம் வருதுன்னு சொல்றீங்க. நிர்வாகிகள் சந்திப்பு தான் நாங்க நடத்தப் போறோம் அப்படின்னு சொல்றீங்க. அதனால 5000 பேர் தான்னு காவல்துறை கொடுத்த அனுமதிய நாங்க மீற மாட்டோம்னு சொல்றீங்க. முதல்ல 5000 பேர் தான் நிர்வாகின்னு நீங்க உறுதி செய்துட்டீங்களான்னு கேட்கிறேன். தாவேகா தரப்புல தலைமை கழகத்துல அல்லது மாவட்ட கழகத்துல இருந்து 5000 பேருக்கு தான் அழைப்புன்னு சொல்லி எங்காவது ஒரு இடத்துல அனுப்பிச்சிருக்கீங்களா? எங்காவது ஒரு செய்தி அப்படி இருக்கா? யாராவது ஒரு நிர்வாகிய காட்ட சொல்லுங்க. இந்த 5000 பேருக்கு தான் இல்ல சார் அழைப்புதல். நிர்வாகி என்பதை விட பொதுமக்கள் நெறைய பேர் வந்திருந்தாங்க. சில பேர்லாம் 2 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு விஜயை பார்ப்பதற்காக வந்தோன்றாங்க. குழந்தைகளை கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸை பொதுமக்கள் ஒரு பக்கம் பின்பற்றவில்லை என்றாலும், தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தாவேகா குரூப்ல இருக்குல்ல. ஆனா அவங்களும் அத தடுக்கவே இல்ல. உள்ள அனுமதிக்கிறாங்க. நீங்க சொல்வதைப் போல சேர வந்து குடுக்கலாம். அந்த சேர வந்து உடைக்கிறாங்க அப்படின்றத விட, அந்த செலவை விட ஒரு உயிருடைய முக்கியத்துவம் பெரிதான பார்க்கணும்ல. விஜய் தன்னுடைய ரசிகர்களுக்கு சேர உடைக்கிறாங்க என்பதற்காக சேர கூட போட மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேர் குடுத்தா சேர உடைச்சிடுறான். அதனால சேர் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு ஓட்டு போடுறதுக்கு வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்தா, அங்க போய் எதையாவது போய் பட்டன்கள் நல்லா இருக்குன்னு அமுக்கி அமுக்கி பார்த்துட்டு வந்துட்டான்னா, அப்ப என்ன செய்வீங்க? அதனால நீங்க ஓட்டு போடவே அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருவீங்களா? இல்ல எங்க பசங்க போய் விளையாடி பார்க்குறாங்க அதுல. நல்லா இருக்கு. நல்லா லைட் எரியுது. நல்லா இந்த பட்டன் இருக்கு. இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இந்த மிஷின். இது இப்படியா சார்? அப்படின்னு இந்த பெட்ரோமாஸ் லைட் இப்படியான எரியும்னு செந்தில் கேட்பார்ல. அந்த மாரி இந்த பசங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து எலக்ஷனே வேணாம் என்ன அறிவிச்சிருங்கன்னு சொல்லுவீங்களா? என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை இந்த அணுகுமுறை? அப்ப ஏன் இத வந்து பயிற்றுவிக்கிறது இல்ல? எங்கேயாவது ஒரு இடத்துல விஜய் வேண்டுகோள் விடுத்து ஒரு காணொளியோ,
அல்லது ஒரு கூட்டத்திலேயோ பேசியிருக்காரா? நீங்க பாத்தீங்களா? இத்தனை கூட்டங்கள் பேசிட்டாருன்னு சொல்றாங்கல்ல. எல்லா கூட்டத்தையும் எடுங்க. பொது ஒழுங்கை கடைபிடிங்க. நாற்காலிகள உடைச்சிறாதீங்க. இப்படி எல்லாம் பண்றது அரசியலுக்கு, பொது வாழ்வுக்கு உகந்தது அல்ல. நீங்க உங்கள தலைவர்களாக தகவமைத்துக் கொள்ளுங்க. அப்படின்னு எங்காவது ஒரு இடத்துல தன்னுடைய தொண்டர்களுக்கு, தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு வகுப்பாவது எடுத்திருக்கிறாரா? வகுப்பெல்லாம் எடுக்க வேணாம். அவர் ஒண்ணும் பேராசிரியர் இல்ல. அவரே ஒரு தற்குறி தான். அவர் ஒண்ணும் வகுப்பு எடுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு வேண்டுகோளாவது நீங்க வச்சிருக்கீங்களா? இல்ல கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு எங்காவது ஒரு வேண்டுகோள் வச்சுங்க. நீங்க மாநாடுகள்ல, மிகப்பெரிய பொதுக்கூட்டங்கள்ல தலைவர்கள் பேசும்போது சொல்லுவாங்க. நீங்க திரும்பி வீட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. பத்திரமாக வீடு திரும்புங்க. வாகனத்த அதிகமான வேகத்துல செலுத்தாதீங்க. மிதமான வேகத்துல போங்க. பொறுமையா போங்க. உறக்கம் வந்தா சாலையோரங்கள்ல உறங்கிட்டு பகல் விடிந்ததற்கு பிறகு புறப்பட்டு போங்க. அப்படிலாம் ஒரு அறிவுரைய சொல்லி அனுப்புவாங்க. இதெல்லாம் என்னன்னா, ஒரு பொது புத்தியில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு மனிதநேய பண்பு. ஒரு மனிதாபிமான நடவடிக்கை. என்னன்னா, தன்னுடைய தோழர்கள் பத்திரமாக வீடு போய் சேரணும்ன்ற கவலை. அதே மாதிரி கூட்டம் ரொம்ப அதிகமானா, நிர்வாகிகள் அறிவிப்பு குடுப்பாங்க. அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் எழுந்துட்டு நாற்காலிய குடுங்க, இங்க உட்கார வைங்க, பெரியவங்கள உட்கார சொல்லுங்க. இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் வரும். எங்காவது விஜய் நிகழ்ச்சியில அப்படி ஒரு அறிவிப்புகள் வருதா? யாருக்காவது நீங்க ஏதாவது ஒரு குறை நிறைனா, அத உடனே அட்ரஸ் பண்ணி தீர்த்து வைக்கிற இடத்துல இருக்கீங்களான்னா, எந்த இடத்திலும் அப்படி ஒரு நடவடிக்கையே இல்ல. அப்போ பொது ஒழுங்கையும் கடைப்பிடிக்க மாட்டீங்க. அடிச்சு உடைச்சதுக்காக அவங்கள கூப்பிட்டு உட்காரவும் வைக்க மாட்டீங்க. அப்படின்னா, எந்த மாதிரியான ஒரு சமூகத்தை நீங்கள் பயிற்றுவிக்கிறீர்கள்? இது ஒரு பெரிய சமூக சீர்கேடு இல்லையா? இது ஒரு பெரிய ஒழுக்கக்கேடு இல்லையா? அந்த கூட்டத்தையே நீங்கள் உருவாக்கி, நீங்களும் ஒழுக்கக்கேடாகவே நடந்துகிட்டே இருந்தா, அப்ப விஜய் கூட்டம்னு ஒண்ணு நடந்தா, ஒரு நரபலி நடக்கிறது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும். 2 பேர் செத்தா தான் விஜய் கூட்டம் நிறைவு பெறும் அப்படின்னா, அப்ப உயிர்களை காவு கொடுப்பதற்காகவே விஜய் கூட்டங்களை நடத்துறாரா? உயிர் பலி கேட்பதற்காகவே கூட்டங்களை நடத்துறாரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது முழுக்க முழுக்க விஜயினுடைய குறைபாடு தானே தவிர, வேற எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். வேற யாரையும் இதுக்கு பொறுப்பேற்க சொல்லணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா விஜய்யே சரியில்லன்றப்ப மத்தவங்க என்ன பொறுப்பேற்பாங்க? குறைஞ்சபட்சம் ஒரு பொது புத்தி இருக்கணும். அந்த பொது புத்தி இல்லன்னா, பக்கத்துல இருப்பவர்கள் சொல்றத கேட்கிற புத்தி. அதுல என்ன ரொம்ப பெரிய ஆச்சரியம்னா, பல கூட்டங்களை கண்ட அண்ணன் செங்கோட்டையனே இந்த மாதிரியான மாடல்ல தான் கூட்டம் நடத்துறாரு. ஈரோட்ல விஜய கூப்ட்டு. அவரே இப்படித்தான் ஒரு கூட்டத்த அரங்கேற்றுறாரு. அப்ப என்ன மாதிரியான ஒரு மாடல நீங்க நிறுவ முயற்சிக்கிறீங்க? தலைவர்களை பார்க்க ரசிகர்கள் வந்து இந்த ஆதர்ச நாயகனை பார்க்க வரிசை கட்டி நிக்கிறாங்கல்ல. அதே மாதிரியே நிக்கணும். கூட்டம் அடிச்சுக்கிட்டு விஜய், விஜய் தலைவா, தலைவான்னு கத்தணும். இந்த சினிமா படத்துல வர்ற காட்சிகள் மாதிரியே இடம்பெறணும்னா, அரசியலில் அது நிலை பெறாது. இங்கே மக்களை தலைவர்களாக்கிய தலைவர்கள் மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்ப கரூரை பொறுத்தவரைக்கும் அந்த ஸ்டாம்பேட் என்பது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. மீடியாக்களுடைய அழுத்தம், பொதுமக்களுடைய அழுத்தம் அப்படின்னு சொல்லி விஜய் வீட்டிலேயே ஒளிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நெருக்கடியால அந்த மக்களுக்கு அதிகமான நிவாரண உதவிகளை பண்ணாரு. குறிப்பாக வந்து உங்களுடைய கல்வி செலவை எல்லாம் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னாரு. இப்ப சூரஜ் மரணம் என்பது அப்படியான நெருக்கடி ஏன் உருவாகவில்லை அப்படின்ற பார்வை உருவாகுது. ஏன்னா மீடியாக்கள் சூரஜ் ஒரு பக்கம் அவர் இறந்து போகிறார். அவர் வடமாநிலத்திலிருந்து வந்தவர். இங்கதான் பிழைக்க வந்திருக்கிறார். அவருக்கு அவர்தான் அந்த குடும்பத்திற்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும்போது அவரை இழந்திருக்கிறது அந்த குடும்பம். குறைந்தபட்சம் அந்த உடலை கூட தாவேக்கா நிர்வாகிகள் போய் பார்க்கல. மருத்துவமனையில அந்த மக்கள் அனைவருமே, உறவினர்கள் அனைவருமே அவரை வாங்க மறுக்கிறாங்க. அவ்வளவு போராட்டங்கள் இருக்குது. மீடியாக்கள் அதை புறக்கணித்து விட்டு திரிஷாவுக்கு நீதி, திரிஷாவை எப்படி அப்படி சொல்லலாம் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேர்கிட்டயுமே போய் பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க திரிஷாவை பத்தி இப்படி சொல்லிட்டாரு, எப்படி பாக்குறீங்க அப்படின்ற கேள்வி. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அதை கொடுக்காமல் வேறு பக்கம் மீடியாக்கள் சென்று விட்டுறது. அதனால்தான் சூரஜ் விஷயத்தில் வெறும் 5 லட்சம் மட்டும் கொடுத்து விட்டு விஜய் நழுவி விட்டார் அப்படின்ற பார்வை வைக்கப்படுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜயை இப்போது தற்செயம் சமயம் நயினார் நாகேந்திரன் காப்பாற்றி விட்டார்ன்னு தான் நான் பார்க்கிறேன். ஆனா இது உண்மையிலேயே சரிதானா? இப்படிதான் ஒரு நடவடிக்கைகள் அமையணுமா? ஒரு உயிர் போயிடுச்சு. அது குறித்த கேள்விகளோ, அது குறித்த செய்திகளோ, அது குறித்த பேசு பொருளோ இங்க நிலை பெறல அப்படின்னு சொன்னா, அப்போ எந்த மாதிரியான ஒரு வெளிச்சம் ஊடகங்கள்ல யாருக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். 1. இன்னொரு முக்கியமான செய்தி இதுல என்னவா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, விஜய் ஏன் இந்த குடும்பத்துக்கு எந்த விதமான அக்கறையும் செலுத்தல? 2 பிரச்சனை இருக்கு இதுல. 1 இது பேசு பொருள் ஆகல. பேசு பொருள் ஆயிருந்தா விஜய் செவி மடுத்திருப்பார். 2வது சூரஜுக்கு ஓட்டு இல்ல.
சூரஜுக்கு ஓட்டு இருந்திருந்தா, சூரஜை சார்ந்து இருக்கிற சமூகத்துக்காக, சூரஜ் சார்ந்து இருக்கிற உறவினர்களுக்காக, அந்த வாக்குகளை அறுவடை செய்யறதுக்காக ஒரு டிராமாவ நடத்தியிருப்பாங்க. சூரஜ் எங்கோ வட மாநிலத்திலிருந்து வந்தவர் தானே! அவருக்கு என்ன இங்க ரேஷன் அட்டையா இருக்கு? அவர் என்ன இங்க ஓட்டா போட போறாரு? அதுக்கு 5,00,000 போதும்னு அவர் நினைச்சிருந்திருக்கலாம். அவர் ஒரு கமர்ஷியல் வியாபாரி சார். நீங்க அவர்கிட்ட அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை எதிர்பார்க்கிறதே தவறு இல்லையான்னு நான் கேட்கிறேன். எனவே விஜயை பொறுத்தவரை அவருக்கு எல்லாமும் ஒரு கணக்கு தான். அந்த கணக்கின் அடிப்படையில் தான் நகருகிறார். இன்றைக்கு நடந்திருப்பதும் ஒரு கணக்கு தான். ஆனா, நீங்க கேட்டீங்க இல்லையா? ஒரு ஊடக வெளிச்சம் இந்த விவகாரத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு விவகாரத்துக்கு. அது மிகப்பெரிய தவறுன்றேன் நான். ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று சொல்லப்படுகிற ஊடகம் இத்தகைய செய்திகளுக்கு முக்கியத்துவம் தருகிறது. அது குறித்த செய்திகளை பேசுபொருளாக்குகிறது. ஒரு உயிர் பலியாகி இருக்கிறது. இப்போது வரை விஜய் பொறுப்பேற்கவில்லை. இது செய்தியாகல, இது பேசுபொருள் ஆகலன்னா, அப்ப ஊடகங்கள் எந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடுகிறது என்கிற கேள்வியைத்தான் இந்த நேரத்தில் எழுப்ப வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே மிக மோசமான ஒரு சூழல் தான். சூரஜினுடைய மரணத்துக்கு நியாயம் கிடைக்கும் என்று நான் நம்புறேன். சந்தேக மரணம் என்று காவல்துறை சொல்லியிருக்கு. காவல்துறை முழுமையான விசாரணை நடத்தும். ஊடக வெளிச்சம் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும், சூரஜ் மரணத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். தமிழ்நாடு அரசு அதை பெற்றுத் தரும்னு நான் நம்புறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவலை நம்ம பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.